அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைய தினம் நாம் எல்லாருமே ஒரு வகையில் அதிர்ஷ்டம் பண்ணினவங்க. ஏன்னா இந்த உறவு முறை எங்கே போனாலும் கிடைக்காது. ஒருத்தர் அந்த பாச உணர்வு, அந்த உணர்வுக்கு மேலே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள். இந்த உணர்வு தான் நம்மளை மேலே தூக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஐயா வணக்கம். ஐயாவுக்கு இந்த பொன்னாடையே உங்கள் சார்பாக போட்டுரும். ஈஸ்வரா நாராயணா நாராயணா நாராயணா. நல்லா இருக்கணுங்கய்யா. ஈஸ்வரா. ஒருத்தர் பேரும் புகழும் வாங்கணுன்னாக்க மகாகாளியோட அருள் இருக்கணும். ரைட்டுங்கய்யா. அந்த மகாகாளியோட அருள் இருக்கும்போது தான் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், நிலையான புகழாகவும் இருக்கும். அந்த புகழ் ஒரு நல்ல வழியிலிருந்து மேலே வந்ததாக இருக்கும். அன்னை மகாகாளி உங்கள் அனைவருக்கும் இந்த ஜோதிடத்துறையில் ஒரு நிலையான புகழை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் என்னுடைய மானசீக குருநாதர் மகான் பிஎஸ் ஐயர், நீங்கள் அவர் பேரை ஒரு தடவை உச்சரிச்சிங்கனாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன் சொல்லும் ஆற்றல் கூடும். அவ்வளோ பெரிய மகான் அவரையும் இந்த நல்ல நேரத்தில் எல்லாருக்கும் இந்த ஜோதிட ஞானம் சித்திக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஐயா காலையில் சொன்னார் மாயாண்டி சுவாமிகள். நான் அந்த மாயாண்டி சுவாமிகளுடைய அந்த சமாதியில் தான் 6ஆம் கிளாஸ்லேருந்து படிக்க போகிறது உண்டு. எந்த பிரச்சனையானாலும் சரி, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 5 பேர் போய் உட்காந்து படித்தோம். அந்த 5 பேரில் எனக்கு மட்டும்தான் பாஸ் மார்க் கிடைச்சது, மீது 4 பேருக்கு கிடைக்கல. பிகாஸ் அந்த நேரம் ஹிந்தியை கம்பல்சரி சப்ஜெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் தப்பித்தேன். ஆக அந்த மாதிரி ஒரு மாயாண்டி சாமிகள்கிட்ட நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் போனீங்கன்னா ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அருள் கிடைக்கும். இந்த 3 போகிறோம் நம்ம ஜோதிடத்துறையில் வல்லுநராக ஆகிறதுக்கு பார்க்கலாம். இன்றைய தினம் நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிருகுநந்தி நாடியை பற்றி ஒரு அறிமுக வகுப்பே. இது ஃபுல்லாக நடத்த முடியாது. இந்த பிருகுநந்தி நாடிங்கிறது ஒரு செப்பரேட் சிஸ்டம், ஒரு தனி முறை. இதை கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக எளிமையான ஒன்று. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டுன்னு சொல்லுவோம், ஒரு முழுமையான சிஸ்டம் கூட. இந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, முதலாவது இந்த பிருகுநந்தி நாடியோடைய அவசியம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காலையிலேருந்தே நாம் எத்தனை விதிகளை படித்தோம். ஒரு ஜோதிடத்தில் நாடி விதிகள் ஜாதகத்துக்கு 4 ஜாதகம் அல்லது 5 ஜாதகத்துக்கு மேலே பொருந்தி வராது. நான் ஒரு விதியை சொல்லுவேன், ஒருத்தர் இருந்திருப்பார், இது எனக்கு இருக்கு, ஏன் வரலை, இந்த கேள்வி வராது, வரும். அதனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பராசரர் முறையில் நம்ம ஒன்று குறையில்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா படிக்கணும். ஒரு விதி இல்லைன்னா இன்னொரு விதியை நம்ம கண்டுபிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம். இங்கே இந்த பிருகுநந்தி நாடியில் பார்த்தீங்கன்னாக்கா, பிருகமுனிவரும் நந்திமுனிவரும் எழுதின கிரந்தங்களை ஒன்றுபடுத்தி டாக்டர் ஆர்ஜி ராவ் அவர்கள் ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்த்தார்கள். அந்த மொழிபெயர்த்ததை தமிழில் சி குமரகுரு அவர் தான் ராமசுப்பவும் தமிழில் மொழிபெயர்த்தாங்க. இதுக்கு சரியான அவர் மரியாதை கொடுத்தவர் புலவர் முத்துசாமியின் பிஎஸ்ஐ மையத்தில் இருந்த பெருந்தலைவர், உன்னதமான தலைவர். ஐயா முத்துசாமி ஐயா சொல்லும்பொழுது நம்ம நவமணி சண்முக ஐயா, டாக்டர் அருள்வேலு, கோட்டையூர் சிவசுப்பிரமணியன் அவங்கள மும்மூர்த்திகள் தான் சொல்லுவார். அவ்வளவு புகழ் வாய்ந்தவர்கள் இந்த 3 பேர். ஐயா நவமணி சண்முக ஐயா, டாக்டர் அருள்வேல், இன்னொருத்தர் கோட்டையூர் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அதில் நம்ம நவமணி சண்முக ஐயாவுக்கு இலகுன மனசு, என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். ஐயா பசிக்குது அப்படின்னாக்க உடனே கொடுத்துருவார்.
அந்த மாதிரி ஒரு ஐயா சண்முகவேலுடைய இந்த ஒரு முயற்சியில் இந்த வகுப்பு இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நண்பர்களே, ரொம்பவும் களைச்சி போயிருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த லக்கணம், தசாபுத்தி, பாவங்கள் இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. கொஞ்சம் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ இந்த நாடி முறைனா என்ன, எப்படி எடுக்கணுங்கிறத மட்டும் ஒரு அவுட்லைன் போட்டு காட்டுறேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நாடி என்றால் என்ன அப்படின்னாக்க, நாடி என்றால் ஆய்வு செய்தல் அர்த்தம். இன் சர்ச் ஆஃப் ஆங்கிலத்தில் சொல்கிறது. இந்த நாடி முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நவாம்சம் மாதிரி இதுவும் நாடி அம்சம்னு மகான் பிஎஸ் அழகாக சொல்கிறார். நவாம்சத்தை எத்தனை பிரிவாக பிரிக்கிறோம்? 9 பிரிவாக பிரிக்கிறோம். இங்கே நாடியை 150 பிரிவாக பிரிக்கிறோம். இதுக்கு பேர் நாடி அம்சம். இது இக பர முன்ஜென்மங்களை அறிவதற்கு மிகவும் மிகவும் ஒரு அரிய வாய்ப்பாகும். இந்த பிரிவு முனிவர் நந்தி முனிவர் எழுதின இந்த கிரந்தங்கள் தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. 10க்கு 10 ஜாதகத்துக்குமே பொருந்தி வர்ற வழக்கு இந்த பிரிகுநந்தி நாடி முறை ரொம்ப ரொம்ப தெளிவான ஒன்று. இங்கே 2 ஜாதகம் வேணும். ஒன்று பிறந்த கால ஜாதகம் ஒன்று வேணும், அடுத்து கோச்சார கிரகங்கள் ஒன்று வேண்டும். பிறந்த கால ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு சில அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருக்கின்றனவா. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா, திருமணத்துக்கு தசாபுத்தி வரட்டும் எல்லாம் வரட்டும், அவனுக்கு திருமணம்னு ஒன்று யோகம் இருந்தால் தானே நடக்கும். அந்த திருமண யோகமே தடைபட்டு போனால் எந்த கால்குலேஷன் போட்டாலும் தப்பாக தான் வரும். அது கேபியில் எடுத்தாலும் சரி, பராசரர் முறையில் எடுத்தாலும் சரி, நாடி முறையில் எடுத்தாலும் சரி. இப்படி வரும்போது அந்த யோகங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு நாடி முறை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, பராசரர் முறை வேறு இல்லை, நாடி முறை வேறு இல்லை. பராசரர் முறையில் வந்த ஒரு பார்ட்டு தான் நாடி அம்சம். இங்கே நாடியில் என்ன சொல்ல போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரே திசை கிரகங்கள், எதிர் திசை கிரகங்கள், ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அந்த 2 12 இருக்கிற கிரகங்கள் இணைந்து செயலாற்றுகின்றன. ஒரே திசைனா என்ன சொல்கிறோம்? இப்போ மேஷம் என்ன கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு. சேம் திங் 4 ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ மேஷத்துக்கு 5ஆம் இடம் என்ன? சிம்மம். மேஷம் கிழக்குனா சிம்மமும் கிழக்காக இருக்கும். அங்கேருந்து 9ஆம் பாவம் தனுசும் கிழக்காக இருக்கும். புரியுதுங்களா? இல்லை போர்டில் போடவா? ரைட்டா? ரிஷபம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? தெற்கு. அதுக்கு அடுத்து கன்னி, அதுக்கு அடுத்து மகரம். இது பூரா தெற்காக வரும். மிதுனம் மேற்கு, அதுக்கு 5ல் வர்ற துலாம் மேற்கு, இங்கே வரும்போது மகரம் மேற்கு. இப்படி அந்த 1 5 9ங்கிறது ஒரே திசை. அடுத்து ஒரு ராசிக்கு 3வது ராசி, 7வது ராசி, 11வது ராசி எதிர் திசையாக இருக்கும். மேஷம் கிழக்கு, அதுக்கு 3வது ராசி என்ன? மிதுனம். அப்போ அந்த மிதுனம் என்ன ராசியாக வருது? மேற்கு திசையாக வருதா? 7வது ராசி துலாம் என்ன வருது? மேற்காக வருதா? அதே மாதிரி 11 கும்பம் மேற்காகும். இப்படி ஒன்று தள்ளிட்டே வந்தீங்கன்னா அந்த 3வது ராசி, 7வது ராசி, 11வது ராசி எதிர் திசையை குறிக்கும். ஒரு காரக கிரகம் ஒரு ராசியில் உட்காரும்போது அது முன்னாடி இருக்கிற ராசியும் பார்க்கும், பின்னாடி இருக்கிற ராசியையும் பார்க்கும். ஆக இப்போ உதாரணத்துக்கு காரக கிரகம் என்றால் என்ன? ஒரு செயலை செய்வதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு கிரகம் காரக கிரகம். சனிக்கு ஒரு தொழில்காரகர். இந்த சனி ஒரு ராசியில் உட்காரும்போது என்ன ஆகுது? அந்த முன்னாடி இருக்கிற மேஷத்தில் உட்கார்ந்தாருன்னா ஒரு ரிஷபத்தையும் பார்ப்பார், இங்கிட்டு வரும்போது மீனத்தையும் பார்ப்பார். ஆக ஒரே திசை 1 5 9, எதிர் திசை 3 7 11, முன்ன பின்ன இருக்கிற 2 12, இந்த 8 இடங்களிலே இருக்கிற கிரகங்கள் இணைந்து செயலாற்றுகின்றன.
இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தையும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதாக கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த கிளாஸ் ஐ மீன் இந்த வகுப்பு இந்த ஸ்பீச் கொஞ்சம் லைவாக இருக்கணுங்கிறக்காக உங்கள் ஜாதகத்தை போட்டோம் பதில் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் எடுத்த உடனே ஒரு கிரகம் ஒரு ராசியில் உட்கார்ந்தாக்க அந்த ராசியின் தன்மையை முதலாவது பெற்று விடுவார்கள். முதலாவது மேஷத்தில் சனி இருந்தால் அந்த மேஷத்தில் இருக்க சனி யாருடைய மேஷத்துடைய ராசி அதிபர் யார்? செவ்வாய். அவருடைய காரகத்தன்மையை அப்படியே வெளிப்படுத்துவார். அவர் அந்த சனியில் அந்த அதிகாரம் பெற்று ஒரு போஸ்டில் இருப்பார். அது தவிர அரசியலில் ஈடுபடுவார். இப்படி நிறைய காரகம் இருக்குது. அந்த எடுத்த உடனே அந்த ராசிகளுடைய தன்மையை பெற்று விடுவார்கள். யாருக்காவது சனி கடகத்தில் இருக்காரா? உங்களில் யாருக்காவது சனி கடகத்தில் இருக்காரா? உங்களுக்கு இருக்கார். வேறு யாருக்கு இருக்கா? யாருக்கும் இல்லை. அந்த கடகத்தின் அதிபர் யார்? சந்திரன். இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கனாக்க ஏமாற்று பேர்வழிகளை நிறையா கொடுத்துருவார். இவர் யாரெல்லாம் நம்புகிறாரோ அவங்க பூரா கழுத்தறுப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க செய்கிற தொழிலில். இப்போ மறைந்த முதல்வர் ஜெய அவர்களுக்கு கடகத்தில் சனி. அந்த அம்மாவை எத்தனை பேர் ஏமாத்தினாங்க. அப்படி ஒரு ராசியின் தன்மையை முதல்ல பெற்று விடுவார்கள். அதுக்கு அப்புறம் அந்த இணைவு பெற்ற கிரகங்கள் வேலை செய்யும். சில நேரங்களில் அந்த 1, 5, 9, 3, 7, 11, 2 12 எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ராசியின் அதிபர் அந்த காரகத்தன்மையை கொடுப்பார். உதாரணமாக மீனத்தில் சனி இருக்கு. அந்த 1, 5, 9, 3, 7, 11, 2 12 எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த மீனத்தின் அதிபரான குரு தன்னுடைய காரகத்தன்மையில் ஒரு வேலையை கொடுப்பார். அடுத்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த நேச்சுரல் சுபர் அசுபர்னு இங்கே வராது. சுபர் அசுபர்னு பிரிக்கிறது இல்லை. மாறாக ஒரு காரக கிரகத்துக்கு பகை நட்பு என்று மட்டுமே பிரிக்கிறோம். இப்போ சனின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அங்கே பராசர முறையில் மோசமான கிரகம்னு ஆரம்பிச்சிடும். எடுத்த உடனே நம்மளுக்கு அந்த ப்ரிஜுடியூஸ் வந்துடும். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி தொழிலுக்கு காரகர். அவரோடு சேர்ந்த கிரகங்கள் அந்த தொழிலை நிர்ணயிக்கின்றன. நட்பு கிரகமாக இருந்தால் அந்த செய்கிற தொழிலை அவர் மேன்மையடைவார். அந்த சனியோட பகை கிரகம் சேர்ந்தால் அந்த அவருடைய தொழில் தன்மை கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். இவ்வளோதான். ஆக பகை நட்பு என்ற பிரிவு மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த பகை ஒரு கிரகத்துக்கு பகை நட்புங்கிறது ஏறக்குறைய பராசரர் முறையில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும். சூரியனுக்கு பகை கிரகம் என்ன? சனி. அடுத்து என்ன? சுக்கிரன். அதுக்கு அடுத்து என்ன? ராகு கேது. சேம் திங் இங்கேயும் வரும். வேறு ஒன்றும் இல்லை. ஆக அந்த பகை கிரகத்தோடு அந்த சூரியன் சேரும்போது அந்த அவருடைய காரகத்தன்மை பாதிக்கப்படும். அதே சூரியன் நட்பு கிரகங்களோடு சேரும் பொழுது நல்லதை செய்யும். ஆக பகை நட்பு என்ற ஒரு ரீதியில் மட்டும்தான் இங்கே எடுத்துக்கொள்கிறோம். சரி, இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? எடுத்த உடனே ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த கேரக்டர், சரி இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த குழந்தையோட கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட பண்புகள் எப்படி இருக்கும், அதோடைய இயல்பு எப்படி இருக்கும். அது ஆணாக இருந்தால் குரு, பெண்ணாக இருந்தால் சுக்கிரன். இப்போ காலையிலேருந்து ஒரே எல்லாருமே ஒரு ஈகராக இருக்கிறது. தொடுப்புகள் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ ஆணுக்கு குரு, இந்த குருவுக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 சந்திரன் பெண் கிரகம். அது மட்டும் தொடர்பு இருந்தால் அவனை காட்டிலும் ஒரு வயதான பெண்மணியோடு அவனுக்கு தொடர்பு இருக்கும். அந்த குருவோட சுக்கிரன் சேர்ந்தாக்க பணக்கார அழகிகள் மற்றும் மனைவி. அந்த குருவோட புதன் சேர்ந்தால் டீனேஜ் கேர்ள்ஸோட தொடர்பு ஏற்படும்.
இது ஈஸியாக கண்டுபிடிச்சி போயிடலாம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆனால் இத்தனை பேரோட தொடர்பு இருக்கும். ஆனால் கேது அந்த 159 இருந்தார். அந்த 159ங்கிறது வலிமை அதிகம். 371 அடுத்த ரேங்க்கு, 212 அடுத்த ரேங்க். அப்போ அந்த 159 கேது இருந்தாக்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் போக மாட்டாங்க. படித்த படிப்பு பரம்பரை இதெல்லாம் அவனை தடுத்துரும். அல்லது சில நேரங்களில் ஒய்ஃப் நம்பர் 1 ஒய்ஃப் நம்பர் 2ன்னு லீகலாகவே வந்துடும். 2 வரும். ஆக இந்த மாதிரி அந்த குருவோட சேர்ந்த கிரகங்கள் அந்த பையனுடைய அந்த அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தும். குருவோட சூரியன் அந்த சூரியன் 159 371 212 இருந்தாருனாக்க அவங்க இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். குருவோட சந்திரன் சேர்ந்தார்னு வச்சிங்களேன், அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா ஒரு ஸ்டெபிளைஸ் மைண்டாக இருக்காது. அந்த 159 ரொம்ப ரொம்ப ஹெவி. ஒரு நேரம் எடுக்கிற முடிவை உடனே அடுத்தாப்பில் மாற்றிடுவாங்க. அந்த குருவோட சந்திரன் சேரும்போது இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். இது உங்கள் ஜாதகத்தோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க. அதே குருவோட செவ்வாய் சேர்ந்தாருன்னா என்ன வரும்? அவருக்கு மன வலிமையும் அதிகமாக இருக்கும். அந்த செவ்வாய் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து மாறுபடும். அந்த செவ்வாய் இப்போ உதாரணத்துக்கு குரு கும்பத்தில் இருக்கார், செவ்வாய் மிதுனத்தில் இருந்தார். மிதுனத்தில் இருக்க செவ்வாய் என்ன ஆவார்? எதிரி வீட்டில் போய் உட்காந்துருக்கார், பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கார் இல்லையா? நட்பு பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கார். அப்போ அந்த குரு பகை வீட்டில் இருக்கிற செவ்வாயை பார்க்கும் பொழுது அவருக்கு மனபலம் இருக்காது, ஆனால் உடல் வலிமை நிறையா இருக்கும். அந்த செவ்வாயோட உடல் வலிமை மன வலிமையை கொடுக்குறாரு. அந்த குருவோட சேரும்போது அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி குருவோட புதன் சேரும்போது அவருக்கு படிப்பு மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய காலங்கள் படிப்பார். வித்யாக்காரர்கள் அவருக்கு தொழில் முறை நல்லா இருக்கும். அதை தவிர ரொம்ப ஜோவியல் டைப்பாக இருப்பாங்க. என்ன தான் இன்றைக்கி எவ்வளோ நேரம் வேணாலும் கிண்டல் பண்ணலாம், அதை அவர் லேசாக எடுத்துப்பார். சில பேர் இந்த கட்டுப்பிரியம் பாவம் மாதிரி மனசுக்குள்ளே வச்சுருப்பான், பொலான்னு போட்டு தள்ளிடும். அந்த எண்ணங்கள் அந்த குருபுதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வரவே வராது. அப்போ குருவோட சுக்கிரன் சேரும்போது என்னங்கன்னா அவருடைய பேச்சில் நடத்தையில் எல்லாமே ஒரு இனிமை இருக்கும். அவருக்கு கொஞ்சம் கர்லிங்காராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. குருவோட சனி சேரும்போது குரு சனி சேர்க்க வாழ்க்கையில் எண்ணியதெல்லாம் நடக்கும். அந்த குரு சனி இணைவு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ஏன்னா சனி கொஞ்சம் போஸ்ட்போன்மெண்ட் நிறையா கொடுப்பாரு. உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் பாருங்கள், அந்த குருவோட சனி 159 371 212 இருந்தால் கொஞ்சம் போஸ்ட்போன்மெண்ட் உங்களுக்கு நிறையா இருக்கும். அடுத்து இந்த குருவோட ராகு சேரும்போது பார்த்திங்கனாக்க கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படும். அதை தவிர சாதாரண விஷயத்துக்கு கூட ரொம்ப பயப்படுவாங்க. குருவோட கேது சேரும் பொழுது அது கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறது. அவங்க ஒரு பழுத்த ஞானியாக மாறுவதற்கு குரு கேது இணைவு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பெண்ணுக்கு பார்க்கும்போது இதே இதை சுக்கிரனை எடுத்துக்கங்க. அந்த சுக்கிரனோட சூரியன் சேர்ந்த என்ன வரும்? சாந்திரன் இது வரும். இங்கே இந்த சுக்கிரனோட சேரும்போது பார்த்திங்கனாக்க ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்க நடத்தையும் பார்த்துக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நடத்தையை பற்றி பேசுகிறது அவ்வளோ நல்லதில்லை. பொண்ணோட பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டோ அது சரியில்லை இது சரியில்லை நம்ம எந்த காரணத்தை கொண்டோ சொல்லவே கூடாது. கொஞ்சம் ஆணித்தரமாக வச்சுக்கோங்க. யாராவது ஒரு பொண்ணை பற்றியோ அவங்க ஒய்ஃபை பற்றியோ இல்லை தங்கையை பற்றியோ யாருக்கு அவ எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சொல்லக்கூடாது. பெண் பாவம் பொல்லாதது. எந்த காரணத்தை கொண்டும் நாம் அந்த மாதிரி கழுசடையான விஷயத்துக்கு பதில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அந்த பாவம் பெண் பாவம் உங்களை சேரும். இது நான் பல நாளில் பார்த்துட்டேன். எத்தனையோ பேர் மாதிரி சொன்னவன் பூரா கடைசியாக அவனுக்கு குடும்பமே இல்லாமல் போச்சு. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அக்லி மேட்டருக்கு ரொம்ப போக வேண்டாம். இந்த திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறணும். சரி,
இப்போ சாதாரணமாக ஒரு கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிட்டோம். நீ அடுத்து என்ன, அந்த பாலபருவத்தில் அந்த பாலரிஷ்டம் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த குரு சந்திரன், குரு சனி, குரு ராகு இவர்கள் இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் பாலரிஷ்டம் இருக்கும். என்ன இருந்தால் சுக்கிரனோட சேர்த்துக்கோங்க. சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்தால் கோல்டு அடிக்கடி பிடிக்கும். சுக்கிரனோட சனி சேர்ந்தால் நரம்பு பிரச்சனை வரும். சுக்கிரனோட இந்த கேது சேர்ந்தாருனாக்கா கொஞ்சம் ஞாபகம் மறதியும் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. சனி சேர்ந்தால் சோம்பேறித்தனம் வரும், ஞாபக மறதியும் வரும். இந்த மாதிரி இந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி கிளாஸிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு 12 வயசு வரைக்கும் பெரும்பாலும் எந்த கிரகமும் வேலை செய்யாதுங்கிறது தீர்க்கமாக மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 4 வருஷம் அம்மா பண்ணின கர்மா, அடுத்த 4 வருஷம் அப்பா பண்ணின கர்மா, அடுத்த 4 வருஷம் குழந்தை பண்ணின கர்மா. இந்த 12 வருஷம் வரைக்கும் எந்த கிரகமும் வேலை செய்யாது. அட்டமட்டு சனி இருக்குது, 7 நாடு சனி இருக்குது, 3ஆம் இடத்து வருது. இவ்வளவும் சொல்லிட்டு பாவத்தை பிறந்த குழந்தைய போட்டு தாய் மாமனுக்குன்னா மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்காகாது, இது பண்ணால் தாய் மாமனுக்காக இப்படியெல்லாம் நிறைய பழமொழி, ஏகப்பட்ட பழமொழி. அவன் அந்த குழந்தைய போட்டு திட்டுன்னு திட்டுவானுங்க, அடின்னு அடிப்பானுங்க. அந்த பாவமெல்லாம் யாரை செய்கிறோம்? அந்த ஜோசியரை தான் செய்கிறோம். ஆக அந்த 12 ஆண்டுகள் அந்த கிரகம் வேலை செய்யாது. ஆனால் இந்த காலகட்டங்களை என்ன பார்க்கணும்? அதுக்கு அந்த பாலரிஷ்டம் இருக்கிறதா? அடுத்து என்ன, அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் அந்த படிப்பு எதுவும் தடைப்படுமா? பிறக்கும்போது அந்த குழந்தையோடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, தாத்தா பாட்டியோட எப்படி இருப்பாங்க, இந்த உறவு முறை எப்படி இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும்தான் அந்த அப் டு 12 வருஷம் வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து ஒருத்தருக்கு என்ன மாதிரியான கல்வி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த புதனை மையமாக எடுத்துக்கோங்க. புதனோட சூரியன் சேர்ந்தால் அவருக்கு மருத்துவ கல்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் படிப்பார், அப்பா படித்த படிப்பும் படிப்பார். புதனோட சந்திரன் சேரும்போது அந்த பகுத்தாயும் தன்மை இருக்குது. அதை தவிர இந்த மெடிக்கல் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கும் வாய்ப்பு வரும். அந்த புதனோட செவ்வாய் சேரும்போது டெக்னிக்கலாக படிப்பாங்க, அல்லது இந்த அறுவை சிகிச்சை நிபுணராக வர்றாங்க பாருங்கள், அவங்க அது படிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். என்ஜினியரிங் சைடில் படிப்பாங்க. அந்த புதனோட ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தாருன்னா வர்றேன் இப்போது. அந்த புதனோட அடுத்து என்ன, குரு சேர்ந்தாருனாக்கா அந்த ஆன்மீக கல்வி அல்லது அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி படிப்பு வரும். புதனோட சனி சேரும்போது இந்த ஆன்மீக கல்வி, அதாவது இந்த படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு கல்வி. ஒரு இப்போ ஜோதிடம் இருக்குது, ஜோதிடத்துக்கு என்ன பண்ணுறோம், ஏற்கனவே படித்தோம், இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இனிமேலும் படித்தா தான் பொழப்பு நடத்தும். அப்போ இந்த மாதிரியான ஆன்மீக கல்வியை படிக்கிறதுக்கு சனி ரொம்ப 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 முக்கியம். அதே நேரத்தில் இந்த சனி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த புதனோட சனி சேரும்போது தடையை ஏற்படுத்துவார். நான் அதை அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன். புதனோட ராகு சேரும்போது, புதனோட சுக்கிரன் சேரும்போது இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒன்று, அல்லது சினிமா நடிகராக வர்றது ஒன்று, இந்த மாதிரி இந்த கல்விகள் அவருக்கு நிறையா கிடைக்கும். புதனோடு ராகு சேரும்போது நிழலை நிஜமாக்கும் ஒரு கல்வி கிடைக்கும். நிழலை நிஜமாக்கும் கல்வி என்ன? ஐடி இல்லையா? ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க, அது நிலமாக கொண்டு வர்றாங்க. இந்த எக்ஸ்ரே ரீடிங், ஸ்கேன் ரீடிங், இதெல்லாம் கூட இந்த ராகுவோட தன்மை. கேது அவரும் இந்த ட்ரிபிள்இ படிக்கிறது, ஆன்மீக கல்வி படிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கல்வியை கொடுப்பார். இப்போ இந்த புதனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இந்த 8 கிரகத்தில் ஏதாவது ஒன்று சேரும். இவங்க எல்லாரும் ஏன் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் ஏன் டிகிரி வாங்க மாட்டேங்கிறாங்க,
இந்த கேள்வி வரும்போது தான் சிக்கல் வருது. இந்த புதன் பை பர்த்து வந்து பேசிக்காக நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும் ஒரு பக்கம். இப்போ புதன் வந்து மிதுனம் அல்லது கன்னியில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த உச்ச வீடு அந்த அதனுடைய ஆட்சி வீடு இதோடு சேர்ந்து வரும்போது சூரியன் 1 5 9 3 7 11 2 12 இருக்கும்போது அந்த குழந்தை 100க்கு 100 மார்க்கு வாங்கும். ஆனால் அந்த சூரியன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கணும், வலிமையாக இருக்கணும். அந்த 1 5 9 புதனுக்கு 1 5 9 இருக்கணும், அது 2ல் இருந்தாலும் நல்லா வரும். அதுக்கு அடுத்து இந்த சுக்கிரன் இருந்தாருனாக்க புதன் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் ஒருத்தருக்கு வந்து அந்த கல்வியில் ஒரு பிஹெச்டி அல்லது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கணும்னா அந்த சுக்கிரன் கண்டிப்பாக இணைவு இருக்கணும். அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் படிக்கிறதுக்கு, அதாவது ஒரு கோர்ஸை தொட்டாங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு குருவோட இணைவும் வேணும். ஆக புதனோட சூரியன் சேர்ந்தால் உயர்கல்வி, புதனோட குரு சேர்ந்தால் அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன், புதனோட சுக்கிரன் இருந்தால் உயர்கல்வி. இந்த 3ஐயும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா அந்த குழந்தைக்கு படிப்பு வரும் வராதுங்கிற சொல்லிடலாம். அது என்ன மாதிரியான படிக்கணும், மற்ற கிரக இணைவுகளை வச்சு அந்த கிரகத்தோட காரகத்தன்மையை வச்சு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புதனுக்கு வந்து பகை கிரகங்கள்னு வரும்போது என்னன்னா சனி முதல்ல இருக்கார். இந்த புதனோட சனி சேரும்போது என்னென்னா படிப்பில் ஒரு தடை ஏற்படும். அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாக இருக்கும், இல்லை படிக்கிறதுல சிரமமாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும். இந்த புதன் சனி இணைவு இருந்தாலே அந்த படிப்பு வந்து தடைப்பட்ட கல்வியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனிக்கு ஒரு பிரீத்தி பண்ண சொல்லிடணும். அந்த சனி வந்து இந்த புதனோட சேரும்போது ஆரம்ப கல்வி வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. ஹைஸ்கூலில் பார்க்கும்போது என்னங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பக்கம் போகும்போது மார்க் வாங்குற டல் அடிப்பாங்க. அப்போ அந்த சனிக்கு என்ன பிரீத்தி பண்ணுறது அப்படின்னு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க. சனி யாருக்கு கட்டுப்படுவாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார், வேறு எந்த இதுக்கும் அவரை கட்டுப்பட மாட்டார். அப்போ அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சனியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறலாம். அப்போ அந்த சனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து என்னென்னா, சனிக்கிழமை போனீங்கன்னா ஆஞ்சநேய பக்தராக மாறலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா காலையில் 9 மணிக்கு அவர் அந்த சூரியனை விழுங்கினதுனால நெய் தடவிருப்பாங்க த்ரோட்டில். அந்த நேரம் அவர் ஆனந்தமாக இருப்பார், கேட்குற வரம் கிடைக்கும். சனியால் ஏற்படுற எல்லா கஷ்டங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட நீங்கும். ரொம்ப சிம்பிள். உடனே அடுத்தால் நம்மளுக்கு கேட்பாங்க, எத்தனை வாரம் போகணும்? கஷ்டங்கள் போகிற வரைக்கும் போய் அப்படிங்கணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் போனால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முடியாது. நீங்கள் எந்த கோயிலுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே போக முடியாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் அந்த கோயிலை உங்களால் போக முடியாது. என்ன காரணம்? உங்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த புதனோட சனி சேரும் பொழுது அந்த 10th ஸ்டாண்டர்ட் வாக்கில் ஒரு தடவை நம்ம அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனியால் ஏற்படுற பிரீத்தி வந்து சரியாகிடும். அந்த +2 மார்க் வாங்குறது நிறையா மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போன உடனே அதையும் செய்யணும். அந்த காலேஜுக்கு போகும்போது அந்த புதனோட சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த பையனோ பொண்ணோ கண்டிப்பாக பிரின்ஸ்பாலை கலவு தெரிஞ்சிடுவாங்க. அந்த காலேஜ் லெவலில் அவ்வளோ பிரச்சனையை கொடுக்கும். சனி செவ்வாய் புதனோட சேர்ந்தாக்க செவ்வாய் இன்ஜினியரிங் காலேஜ் வரும். ஆனால் அதே நேரத்தில் சனியை சேர்ந்தாக்க என்னன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே தகராறு வந்துடும். சில நேரங்களில் காலேஜ் படிப்பே பிரேக் ஆகிரும். அந்த மாதிரி அந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த புதன் கல்விக்கு காரகர். அவரோட பகை கிரகமான இந்த சனி சேரும்போது இவ்வளவு கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் சந்திரன் ஒருத்தர் இப்போ மெடிக்கல் கல்வி படிக்கணும்னு விரும்புகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கான அல்லது மெடிக்கல் கல்வி படிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணோம்? தன்வந்திரி என்று சொல்லப்படுகிற சந்திரனுடைய தொடர்பு அந்த 1 5 9க்கு இருக்கணும்.
அடுத்து ரத்தத்தில் தண்ணி இருக்கிறது அல்லது ஒரு மனநோயாளியை வர்றதுக்கு பார்க்குறதுக்கு டாக்டராக வர்றதுக்கு சந்திரனுடைய இணைவு அவசியம் இருக்க வேண்டும். சந்திரனுடைய செவ்வாயோட இணைவு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அவர் ஒரு சர்ஜனாக மாறலாம். இல்லைன்னா ரத்தத்தை கண்டு பயங்கி விழுந்துடுவாங்க. ஆக அந்த செவ்வாயோட இணைவும் வேணும். அதுக்கடுத்து கேது ஒரு கொடைக்கால் மெடிக்கல் கிரகம், அதனால் அந்த கேதுவோட இணைவும் வேணும். இதுக்கு மேலே அந்த நிழலை நிஜமாக்கும் கல்வியான ராகுவோட இணைவு இருந்தால் தான் அவர் அந்த ஸ்கேன் ரீடிங்கெல்லாம் படிக்க முடியும் அல்லது அந்த வியாதியை யூகிக்க முடியும். ஆக இந்த 5 கிரகம் புதனோடு சேர்ந்துட்டா ஓம் பிள்ளை மெடிக்கல் படிப்பான். அதே நேரத்தில் சனி வந்துருச்சு, இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு புதனோட பகுத்தாயும் தன்மையான சந்திரன் 1 5 9 3 7 11 2 12 இருக்கணும், அல்லது கேது இருக்கணும் அந்த 1 5 9 3 7 11 2 12, அல்லது குரு இருக்கணும் அந்த 1 5 9 3 7 11 2 12. இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால்தான் நம்மளால் இங்கே உட்காந்துருக்கவே முடியும், இல்லைன்னா முடியாது. யாருக்காவது இல்லைன்னு இருக்கா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கள் தம்பி. இருக்கல. இதில் குரு சேர்ந்தால் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவீர்கள். சரிங்களா? இப்படி எளிமையாக எடுத்துகிட்டு போகலாம். ரைட்டாக இதை போட்டுக்கிட்டோமாண்டே போட்டு உடச்சிக்கிட்டு என்ன இருக்க. ஆனால் நான் எந்த சிஸ்டமும் நம்மளை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லவே கூடாது. அதில் மிகப்படுத்தப்பட்ட நல்ல சில விஷயங்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் பராசர முறை தான் நல்லாயிருக்கும், சில விஷயங்கள் நாடி முறை நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஜோதிடங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தாமரை கொடியில் உள்ளே விழுந்தால் என்ன பண்ணுவோம்? பட்டார்னு அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கொடி பூரா சுற்றிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் அடிக்கிற மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நெம்புகள் வச்ச மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அதில் நாடி ஜோதிடம் 100க்கு 100 சரியாக வரும். இதுக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. சரி, படிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். வேலைக்கு காரகர் யார்? சனி. இந்த சனிக்கு 1 5 9 3 7 11 2 12 சூரியன் இருந்தால் அவர் தன்வந்திரிங்கிற மெடிக்கல் டாக்டராக வரலாம், அரசியலில் ஈடுபடலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய கல்வி படிக்கலாம். சந்திரன் இருந்தால் அந்த சனியோட சந்திரன் சேர்ந்தாக்கா அந்த சந்திரனுடைய காரகத்தன்மையில் இருக்கிற ஒரு வேலைக்கு போகலாம். ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அல்லது வேறு ஏதாவது நீர் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில், இதுக்கு போகலாம். சனியோட செவ்வாய் சேர்ந்தால் ஒரு இன்ஜினியரிங்க்கு போகலாம், அல்லது வேறு ஏதாவது இந்த பாக்ஸர், அந்த செவ்வாயோட காரகத்தன்மையில் என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையில் ஒன்று அமையும். இந்த புதனோட குரு சேர்ந்தாக்க அக்கௌண்டண்ட் ஆகலாம், அல்லது ஒரு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கலாம். இந்த சனியோட சுக்கிரன் சேர்ந்தால் ஒரு நடிகர் ஆகலாம், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் சனியோட அந்த சுக்கிரன் சேரும்போது ஒரு நல்ல ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் அமைவார்கள், அல்லது பேங்க் உத்தியோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனியோட ராகு சேரும்போது அந்த நிழலை நிஜமாக்கும் கல்வி ஒன்று கிடைக்கும். அந்த நிழலை நிஜமாக்கும் கல்வி என்ன? இந்த எக்ஸ்ரே ரீடிங் அது இதெல்லாம் வரும். அதை தவிர கொடுக்கல் வாங்கல், கனரக வாகனங்கள். சனி சுக்கிரன் சேர்ந்தாக்க சொகுசு வாகனம், சனி ராகு சேர்ந்தாக்க கனரக வாகனங்கள். சனி கேது இணைவு வந்து என்ன வரும்? அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். அந்த கேது வந்து சட்ட ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வக்கீலாகவும் வரலாம். அந்த கேதுவோட காரகத்தன்மையில் ஒரு வேலை கிடைக்கும். ஆக அந்த கிரகங்கள் கொடுக்கும் தொழில்கள் நம்ம புக்கிலையும் இருக்குது, நிறையா படிச்சிருப்பீங்க. அதை அப்படியே சேர்த்துக்குங்க. இதில் ஏதாவது ஒன்று. இப்போ ஒரு காரகத்தன்மை சூரியனோடு சேர்ந்தால் அது 10 காரகத்தன்மை வரும்.
அந்த 10 காரகத்தன்மையில் ஒன்று செய்வார். சனியோடு இணைவு பெற்ற அவ்வளவு கிரகத்தோடையும் அந்த தொழிலை ஒருத்தர் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். குறுகிய காலம் நீண்ட காலமாகும். ஒருத்தர் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா சனியோட புதன் 1-5-9 இருந்தால் அந்த டைமில் அவருக்கு அந்த பிஸ்னஸில் அதாவது சொந்த தொழில் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். சரி, அப்போ அவருக்கு என்ன மாதிரியான தொழில் செய்வார்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு அனுபவத்தில் என்ன தொழில் இருக்கோ அதே நேரங்களில் கிரகங்கள் என்ன வேலை செய்யுதோ அதை வச்சு நம்ம இந்த தொழில் செய்யலாம் சொல்லலாம். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த செய்யும் தொழில் நான் சிறப்பட வேணாம். இந்த ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்கு, இன்க்ளூடிங் நம்ம ஜோதிடத்துலேயும் உண்டு, ஜோசியருக்கும் உண்டு. எல்லாம் திறமைசாலியாக இருப்பாங்க, ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சனிக்கு 2ல் ஒரு பகை கிரகம் இருந்தால் அவருக்கு அந்த செய்யும் தொழிலில் ஒரு சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சனியோட பகை கிரகங்கள் என்ன? சனிக்கு 2ல் சூரியன் வந்தாலும் பகை. அந்த சூரியன் பகை சனிக்கு சூரியன் ஆகாது. அப்போ அந்த சனிக்கு 2ல் சூரியன் வரும்போது அவருக்கும் அவருடைய இம்மிடியட் பாஸுக்கும் ஒத்து போகாது. ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் அவன் மேலே இருக்க அதிகாரி இவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த சனிக்கு 2ல் சூரியன் வரும்போது அந்த சூரியனுக்கான ஒரு பிரீத்தி பண்ண சொன்னோம்னா சரியாக போயிடும். சூரியனுக்கான பிரீத்தி என்ன? ஒன்று, காலையில் சூரிய நமஸ்காரம், அப்போது வேலைக்கு போகும்போது கொஞ்சம் சந்தனம் போட்டு வச்சுக்கையா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து சனிக்கு சந்திரன் பகை. சந்திரனுக்கு சனி பகை கிடையாது, ஆனால் சனிக்கு சந்திரன் பகை. இந்த சனிக்கு சந்திரன் பகையாக இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தொழில் செய்ய முடியாது, ஏகப்பட்ட தொழில் செய்ய வேண்டியிருக்கும். வெட்டி அலைச்சல், சம்பாதிக்கிற காசெல்லாம் நினைக்காது, பேங்க் பேலன்ஸ் அப்ரிஷியபிளாக இருக்காது. அவனுடைய மேலதிகாரி அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருப்பான். அதே மாதிரி சனிக்கு கேது இருந்தாருனாக்கா செய்கிற தொழிலை விட்டுட்டு போயிடணும். இந்த சனி சந்திரன் சேர்க்கும் போது சந்திரனுக்கு ஒரு பிரீத்தி பண்ணிக்க சொல்லுங்கள். சந்திரனுக்கு என்ன பிரீத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை முடிச்சுக்கிறேன். அந்த சனிக்கு சந்திரனோட பிரீத்தி வரும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா துர்க்கைக்கு ஒரு வழிபாடு பண்ணேன், செவ்வாய் வெள்ளிக்கு சரியாக போயிடும். அதே மாதிரி சனி கேது இணைவு இருக்குது. அந்த கேது வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாகவே அப்செட் ஆகி போய் உட்காந்துக்கிடுவான், பயங்கரத்தை தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கேதுவுக்கு மட்டும், ராகு கேதுக்கு மட்டும் பரிகார ஸ்தலம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை மதியானம் 12 மணியை போல் ஒரு உச்சிகால பூசையில் அவர் கலந்து கொண்டு அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை விட்டு வந்தாங்க, சரியாக போயிடும். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணனாக்கா சனி பிறந்த காலத்தில் எங்கே இருக்காரோ அது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடுத்த ராசிக்கு மாறிடும். அந்த 30 ஆண்டுகளுக்கு மாறும் பொழுது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி வாங்கின டிகிரியை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். சனி 15 டிகிரியில் இருந்தாருனாக்கா 30 பாய்க்கு 30 வருஷம், ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வரைக்கும் 30 வருஷம் வரும் இல்லையா? அப்போ அதுக்கு பேர் சுழற்சி முறை சனி. அந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி அடுத்த ராசிக்கு மாற்றும் போது அங்கேருந்து தான் 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 வரும். அந்த கிரகங்களுடைய இணைவு தான் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அங்கேருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா தான் பகை கிரகம் தெரியும். ஒருத்தருக்கு பிறந்த போது 15 டிகிரி இருந்தால் அந்த பிறந்த ஜாதகத்தில் சனி 15 ஆண்டுகள் இருப்பார், அடுத்த ராசியில் 45 ஆண்டுகள் இருப்பார், அடுத்து 75 வருவோம். அப்படி நீங்கள் ரொட்டேஷனல் பேசிஸில் மாறும்போது 2ஆம் இடத்துல ஒரு பகை கிரகம் இருந்தால் அந்த 30 வருஷத்துக்கும் அவருக்கு தொழிலில் பிரச்சனையாக இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் அல்லது நம்முடைய ஜாதகத்தில் ஒருத்தர் ஜோதிடராக ஆகணும்னா என்ன வேணும்? அந்த சனிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 பகுத்தாயும் கிரகமான சந்திரன் இருக்கணும், ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய கேது இருக்கணும், குரு இருக்கணும். இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் ஜோதிடராக ஆக முடியும். இதில் யாராவது இல்லைன்னு இருக்கீங்களா? உங்கள் ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கிறீங்களா?
ஆனால் சில நேரங்களில் ஏன் எடுத்த உடனே 25 வயசில் வர முடியல அப்படின்னு ரொட்டேஷனல் பேசிஸில் வரும்போது அந்த சனி மற்ற 2 கிரகங்கள் வரும்போது அந்த ஏஜ் குரூப்பில் அவங்க வந்துடுவாங்க. இந்த நாடிமுறை வகுப்பு ஒரு 4 வகுப்பு போட்டிருக்கேன். இது காலங்கள் வரும்போது நான் சொல்கிறேன். அதுக்கடையில் நம்ம ஐயா சண்முகவெளியும் கேட்டுக்கிறேன், இதாக முடிஞ்சால் போடுவோம். இது முடிவாக இப்போ அதே மாதிரி தொழில் வச்சு அப்புறம் திருமணத்துக்கான காம்பினேஷன் என்ன வரும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியாடிக்கலாக 12 வருஷத்துக்கோட குருவை நகர்த்தி அதை நம்ம சொல்லிகிட்டே வந்துடுவோம். அது ஒரு முழுமையான சிஸ்டம். இதில் முடியாததே இல்லை, நேரம் கிடைக்காதனால இப்போ நம்ம விட்டுறோம். இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தையே போட்டு ஒரு ஆய்வு பண்ணிடலாம். இது இன்னொரு நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். ஐயா நவமணி சண்முக ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை விடைபெறுகிறேன்.